ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே நான் வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த காணொளியை பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பது மாத்திரம் நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்க்கிறவர்கள் எங்களுடைய காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நீங்கள் பெல் பட்டினை அமர்த்தி அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு கிழமைகளும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இன்றைய தியானத்துக்கு நேராக நாம் வீடியோக்களே கடந்து செல்வோம். இன்றைக்கு சங்கீதம் 105வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்திலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அருமையான சங்கீதக்காரன் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம், அதாவது தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்வுகளாக காணப்பட வேண்டும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் எப்பொழுதும் தேடுங்கள், நாடுங்கள் என்று அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை நாம் உணர்வுகளாக இருப்பதை இந்த சங்கீதக்காரன் வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரியே, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வுகளாக, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற பொழுது தேவனுடைய வழிநடத்தல், தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நம்மை நடத்துகிற காரியத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணருங்கள், அவரை நித்தமும் தேடுங்கள் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை நாம் எப்பொழுதும் முன் வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் இருப்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வுகளாக காணப்பட வேண்டும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய பிரசன்னத்தை விளக்கிற ஒரு சமயம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு ஓடினார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு தங்களை மறைத்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாவீது ராஜாவை நீங்கள் தாவீது ராஜாவுடைய சம்பவத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே விழுந்த பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அவன் இழக்காமல், அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது என்றதுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேம் என்று கதறுகிற ஒரு மனிதனாக நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால், ஒரு தாவீது இப்பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜா எதையும் தன்னுடைய ராஜ்யத்திலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேசத்திலே எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்த பொழுது, பாவத்தின் விளைவு அவருடைய வாழ்க்கையை தாக்கின பொழுது, அங்கே நாத்தான் மூலமாக அவருக்கு உணர்த்தப்பட்ட பொழுது, தன் பாவத்தை உணர்ந்த மனிதன் தேவன் தன்னோடு இருப்பதை அறியாதவனாக, தேவன் தன்னுடைய பாவத்துக்கு, தான் செய்த பாவத்துக்காக தேவனை விட்டு தான் தூரமாக இருப்பதை உணராத மனிதனாக இருந்தான். அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை அங்கே தூரமாக்கி விடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளித்துக் கொள்ளுகிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதவனாக, தேவனுடைய வழிநடத்தலை அறிய முடியாதவனாக, ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிற மனிதன், ஒரு மனிதன் கதறுகிறான், ராஜா கதறுகிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும். ஏனென்றால் இந்த தாவீது ராஜா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த மனிதனாக இருக்கிறார், அவருடைய சமூகத்தை அனுபவித்த மனிதனாக இருக்கிறார், தேவனுடைய வழிநடத்தலை அறிந்த மனிதனாக இருக்கிறார். இப்பொழுது பாவம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊடுருவின பொழுது, பாவம் தன்னுடைய வாழ்க்கையை ஆட்கொண்ட பொழுது, பாவத்தின் விளைவினாலே தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் இருக்கிற மனிதன் கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னித்து விடுதலையாக்கும், இந்த பாவத்தின் தோஷத்திலிருந்து என்னை நீக்கி போடும், இந்த பாவத்தின் கொடூரத்திலிருந்து தன்மையிலிருந்து என்னை முற்றுமாக விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபைகளை நான் தள்ளிவிடாதபடி ஆண்டவரே என்னை தள்ளாதிரும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதை, கதறுவதை, கண்ணீர் வடிப்பதை, கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னவென்றால், அவன் தேவ சமூகத்தை உணர்ந்தவனாக இருக்கிறான். கர்த்தரை அறியாத, கர்த்தருடைய சமூகத்தை அவன் எப்பொழுதும் அனுபவித்தவனாக இருந்த பொழுதும், பாவனுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அந்த சமூகத்தை உணராத மனிதனாக இருந்தான். அதற்கு காரணம், அவருடைய வாழ்க்கையிலே பாவம் என்பதை உணர்ந்த பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்றாடுகிறான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை இருந்து என்னை தள்ளாதையும் என்று அவன் மன்றாடுவதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும் என்று அவன் மன்றாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவனே. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணமாக சவுலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சவுளுடைய வாழ்க்கையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொள்ளப்பட்ட பொழுது அந்த சமூகத்தை சவுல் உணராதவனாக தூரமாயிருந்த மனிதனாக இருக்கிறான். அந்த நிலையை அடையாதபடிக்கு, அந்த நிலை தன்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவீது இந்த 51ஆம் சங்கீதத்திலே அவர் தேவனிடத்திலே மன்றாடுவதை, கதறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரர் இங்கே எழுதுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே, சகோதரி, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்தை உணர முடியாமல், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போவதற்கு இந்த வேதாகமத்தின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மை விட்டு நீக்குகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவிடுமாயிருந்தால், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு இந்த பாவம் ஒரு பெரிய தடையாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னையே பலியாகி கொடுத்தார். தன்னையே சிலுவையிலே எனக்காக, உங்களுக்காக அவர் கொடுத்தார். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, எல்லாவற்றையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டவராக சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் எங்களோடு தங்கி இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து விடாதபடிக்கு
அந்த தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு, தேவ சமூகத்தை இழந்து விடாதபடிக்கு, கர்த்தருடைய வல்லமையை நாம் இழந்து விடாதபடிக்கு, பாவத்தில் இருந்து பாவத்தை வெறுத்து இந்த பரிசுத்தமான தேவனோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆகவேதான் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜெப ஜீவியத்திலே, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து நாம் ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். இந்த நேரத்திலே நாம் அதை சிந்திப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபத்தோடு இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நாடுகளாக இருக்க நீர் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராவது கர்த்தாவே உடைய பிரசன்னத்தை, உடைய சமூகத்தை விரும்பாதவர்களாக, உணராதவர்களாக இருந்தால் அவர்கள் இப்பொழுதே உடைய சமூகத்தையும் உடைய பிரசன்னத்தையும் நாடி தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கர்த்தாவே உடைய வாழ்க்கையிலே நீ பிரசன்னத்தையும் உடைய சமூகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.